ஆப்கி அதாலத்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் குமார் விஸ்வாஸ் மீது போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, அவரோட பார்ட்டி லீடர் கெஜ்ரிவாலோட நம்பிக்கையை உடைச்சிட்டாரு. இப்ப கெஜ்ரிவால் சார் உங்களுடைய பழைய நண்பர், நீங்க சேர்ந்து போராடி இருக்கீங்க. அப்புறம் நீங்க பார்ட்டியோட ஸ்டார் கேம்பெயினர். எல்லா எலெக்ஷன்ஸ்க்கும் நீங்க கண்டிப்பா தேவைப்படுவீங்க. நீங்க பிரபலமானவர், உங்க கவிதைகளை மக்கள் கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சோஷியல் மீடியால உங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவ்வளவும் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் ஜி உங்களை ராஜ்யசபாக்கு அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு. இதெல்லாம் தான் காரணம். வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்க? குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் தேவைப்பட்டேன். இப்போ உங்களோட தேவைகள் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அவர் காசும் கொண்டு வர முடியும், அதுக்கு கணக்கும் காட்ட முடியும்னு. எங்களால ஒர்க்கர்ஸ கொண்டு வர முடியும். அப்புறம் பார்ட்டியோட முக்கியத்துவம் என்னன்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இதுக்காக நாங்க வருத்தப்படல. ஒருவேளை மீராஜி போனாலும், ஆதிஷ்ஜி போனாலும், அஸ்தோஸ் போனாலும், அது மட்டும் இல்லாம சாதாரண ஒர்க்கர்ஸ் போயிட்டாலும், என்ன மாதிரி பேசுறவங்க, அப்புறம் லட்சக்கணக்கான திறமையான ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அவங்களால வாயை திறக்கவே முடியல. குமாரண்ணா ஏன் அப்படி பேசுனீங்க? அவரை பத்தி ஏன் அப்படி பேசணும்? என்ன பிரச்சனைன்னு நான் போன என்சில கூட பேசினேன். எனக்கு எந்த பதவி கிடைக்கலனாலும், நான் வெறும் ஒர்க்கர்ஸ் ஆனாலும் குமார் விஸ்வாசா தான் இருப்பேன். ஏன்னா நான் பார்ட்டிக்கு தேவைப்படுவேன். ஆனா இவங்களுக்கு எதுக்கு நான் இப்ப பதில் சொல்லணும்? இவங்க ஒரு 2G. குப்தாஜிக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்புறம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா வரலாறு ராத்திரி தூங்கும்போது உங்களை எழுப்பி விடும். அப்புறம் அவரோட ஜஸ்டிஃபிகேஷன்ல இதுவும் கொடுத்தாரு. குப்தாஜி ஹரியானால ரொம்பவே பாப்புலர். ஹரியானால 16% வைஷ்ணவாஸ் ஓட்டு இருக்கு. சார், முதல் விஷயம் என்னன்னா, இத பத்தி பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். எத்தனை பெர்சன்ட் வைஷ்ணவஸ் ஓட்டு இருக்கு, எவ்வளவு பெர்சன்ட் தலித் ஓட்டு இருக்கு, மைனாரிட்டி ஓட்டு எவ்வளவு இருக்கு, இந்த அரசியலுக்கு தான் வந்தோம், இதை உடைக்கிறதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னாங்க, அதாவது ஹரியானால அவரை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு. இது எங்க தலைவருக்கு ரொம்ப அவமானம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவை சேர்ந்தவர். இப்ப அங்கேயே ஜெயிக்க முடியாத அளவுக்கு பலவீனம் ஆயிட்டாரா என்ன? வெளியில இருந்து கூட்டிட்டு வர்றாங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆளை நம்பாம வெளியில இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த ஒர்க்கர்ஸ் சொன்னாலும் அது எங்க தலைவருக்கு அவமானம் தான். அவர் ஹரியானால இருக்கிறவரு, சிவனிகாவுக்கு சேர்ந்தவர். அவங்களே ஜெயிக்க வைப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக 100 பொய் சொல்லி மாட்டிக்கணும்? நீங்களே சொல்லுங்க சார். ஆனா நீங்க இதுவும் சொல்லிருக்கீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் உங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணாருன்னு. கொன்னுடுவேன், ஆனா வீரனாக விட மாட்டேன்னு. அப்ப அவர்கிட்ட இது என்ன டெக்னிக்? இல்ல, அது என்னன்னா, ஒரு நேஷன் வீடியோவை பார்த்து ரொம்ப கோவப்பட்டாரு. அப்பதான் இப்படி சொன்னாரு. இதுக்காக மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அந்த நேரத்துல மனிஷ் வெளியே வந்து எதுவும் சொல்லலன்னு சொன்னாரு. அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா கோபால்ஜி சொன்னாரு, வீதா நேஷன் வீடியோவை டெலீட் பண்ணணும்னு. வீதா நேஷன் வீடியோவை பண்ணி ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு. காஷ்மீர்ல நான் வீரர்களோட சண்டை போட்டப்போ ஒரு வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோல நான் ஊழல் பத்தி ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் சாயங்காலமா ரிஷிகேஷ்ல அந்த வார்த்தையை நான் சொன்னதும் அப்லோட் பண்ணாங்க. அப்புறம் காலையில பார்க்கும்போது இந்த வீடியோ எல்லாரையும் ஆட்டிடுச்சுன்னு எழுதினாங்க. ரொம்ப அருமையான வீடியோ, எல்லாரும் பார்த்தாங்க. இருக்கிற எல்லா பார்ட்டியும் ட்வீட் பண்ணாங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா பாராட்டினாங்க. நேஷனல் பேஜ்ல வந்துச்சு. ஆனா பாருங்க, இப்ப வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்ப நான் சொன்னது தப்பா இல்ல இப்ப சொல்றது தப்பா? நீங்க ரெண்டுத்துல ஒண்ணு முடிவு பண்ணுங்க. அப்போ நான் அப்பவே சொன்னேன். இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல எனக்கு நாடு, அப்புறம் படை, அப்புறம் தலைவர், அப்புறம் ஒர்க்கர்ஸ், கடைசியில தான் நான். எப்பவுமே இந்த முக்கியத்துவத்தை நான் மாத்த மாட்டேன். நான் இதை நாட்டு வீரர்களோட சுயமரியாதைக்காக சொன்னேன். அப்புறம் 200-300 வருஷம் கழிச்சு வரலாறுல ஒரு பேஜ்ல ஒரு லைனாவது என்னை பத்தி வந்துச்சுன்னா, அப்போ இந்த வீடியோவை பார்த்து மக்கள் கௌரவப்படுவாங்க. குமார் விஸ்வாஸ் இதுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு, ஆனா இந்த ஸ்டாண்டுக்காக காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு. அப்புறம் நான் ஆப்கி அதாலத் நேயர்களுக்கு போன வாட்டி நம்பிக்கை கொடுத்தேன், இப்பவும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா எனக்கு எதிராகவும் பேசுவேன், எங்க அப்பாவுக்கு எதிராகவும் பேசுவேன். இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனா இது உண்மை. MCD எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் கேள்விகளுக்கு மௌனமா இருக்காருன்னு. இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, தேசியவாதன்ற பேர்ல நீங்க அரசாங்கம் கொண்டு வருவீங்கன்னு. அதுக்கப்புறம் இதையும் சொன்னேன், காஷ்மீர்ல வீரர்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களை கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன். ஊழல்ன்ற பேர்ல அரசாங்கத்தை கொண்டு வரலாம். அப்புறம் நம்ம வீட்டுல நடக்கிற ஊழல் கிட்ட இருந்து நாம தப்பிக்க முயற்சி பண்ணலாம். அது சரியா தவறான விசாரணை நடக்கும். நீதிமன்றம் விசாரிக்கும், CBI விசாரிக்கும், ரோட்ல சண்டை போடலாம். ஆனா நீங்க எதுவுமே பேசலனா மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கலாம். ஆனா கேள்விகளால தான் நீங்க வந்தீங்க. நாங்க ஏத்துக்காதவங்க மத்தியில ஏத்துக்கப்பட்ட சமூகம். நாங்க கேள்வியை கேட்க விட மாட்டாங்கன்னு சொன்னோம். இவங்க யாரு எங்களை கேள்வி கேட்க? ஹூ த பீப்புள் ஆஃப் இந்தியா? அப்புறம் நாங்க கேட்டோம், நீங்க யாரு? நாங்க தேர்ந்தெடுத்தவங்க தானே, அப்ப நாங்க சொல்றதை கேட்டே ஆகணும்னு. இதெல்லாம் முழுக்க முழுக்க தப்பு. அப்போ ஒன்னு சொன்னீங்க, இப்போ ஒன்னு சொல்றீங்க. ஆனா பாருங்க, உங்ககிட்டயும் கேக்குறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி அதாவது டெல்லியில MCD தேர்தல்ல தோத்துடுச்சுன்னு.
ஒருவேளை நான் அவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருந்தா, நான் இருந்தா டெல்லியில ஜெயிப்பாங்க, இல்ல தோத்துருவாங்கண்ணா. அவங்க ரொம்ப என்ன மதிக்கணும். அது மட்டும் இல்லாம பார்ட்டி மக்கள் என்ன பாராட்டணும். நீங்க என்ன சொல்றீங்க? குமார் விஸ்வாஸ் அவ்வளோ முக்கியமான ஆளுன்னு எனக்கு தோணல. என்னால தோக்கல. ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அதோட கொள்கைகள்ல ஏதோ தவறு இருந்திருக்கும். ஏன்னா நீங்க பஞ்சாப்க்கு பிரச்சாரத்துக்கு போல, கோவா பிரச்சாரத்துக்கு போல, அங்கேயும் தோத்துருச்சு. பஞ்சாப்ல நான் போதைக்கு எதிரா பாட்டு எழுதினேன். என் மேல கேஸ் போட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 4, 5 தடவ என்ன போக விடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு ஃபெனடிக் மூவ்மெண்ட் அவங்கவங்க மேல கோவமா இருக்காங்கன்னு. அப்புறம் நான் இன்னைக்கு அமெரிக்கா போனாலும், எங்க போய் பார்த்தாலும், என் ஷோக்கு வெளியில 15, 20 பேரு காலிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் இந்தியாவுக்கு எதிரா கோஷம் எழுப்புவாங்க. அதாவது குமார் விஸ்வாஸ் ஒழிக, இந்தியா ஒழிகன்னு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஏன்னா நான் எங்க போனாலும் இந்தியாவை எதிர்க்கிற எல்லாரும் என்ன எதிரியா நினைப்பாங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன சார் இருக்க போகுது? இது எனக்கு கர்வத்துக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன அவங்க போக வேணாம்னு சொன்னாங்க. நான் கோவா போனப்போ அங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரோட்ல டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுங்கன்னு. நான் அதுவும் பண்ணேன். இப்ப பாருங்க, இப்ப உங்க பார்ட்டியே உங்களை எதிரியா நினைக்கிறாங்களே. இல்ல சார், இல்ல. சாணக் என்ன கூப்பிட்டு மகத்தோட மந்திரி தண்டைன்னு சொன்னாரு. அதாவது மகத்க்கு எதிரா நீ சதி பண்றேன்னு. அப்ப மகாத்மா சாணக்கியர் பிரதம மந்திரி கிட்ட ஒன்னு சொன்னாரு. பிரதம மந்திரி அவர்களே, நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த வம்சம் மகத் கிடையாது. நாங்க 2, 3 பேர் மட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டி இல்ல. ஆம் ஆத்மியில லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. சோ 2, 3 பேரு என்ன எதிர்க்கிறாங்க, எனக்கு எதிரா சதி பண்றாங்கன்னா, பார்ட்டியோட ஒர்க்கர்ஸ் எல்லாரும் மத்தவங்கள ஜீன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன குமாரண்ணன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுதான் சார் என்னோட மிகப்பெரிய பலமா இருக்கு. ஆனா நீங்களே இத சொல்லுவீங்க, அபிமன்யு மாதிரி கொன்னுடுவாங்கன்னு. ஆமா, ஒரு மாவீரனை யாராவது சுத்தி வளைச்சா ஒரு வாட்டி ஒன்னு சொல்லி, இன்னொரு வாட்டி இன்னொன்னு சொல்லி, அஃபிடவிட் முதல்ல ரெடி பண்ணுவாங்க, பிஎஸ்சி அப்புறம் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் மக்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். ஆனா பாருங்க, அபிமன்யு போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரோட காலையும் தொட்டாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும்னு. ஆனா மாமா கிருஷ்ணர் காலை தொட்டப்போ யசஸ்வி பவன் சொன்னாரு. அபிமன்யோட அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அவங்க போனதும் திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க, நீங்க என் மகனுக்கு வெற்றி உண்டாகட்டும்னு சொல்லாம யசஸ்வி பவன் ஏன் சொன்னீங்கன்னு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு, போராட்டத்துல வீரர்கள் தோப்பாங்க, ஜெயிப்பாங்க அப்படின்னு. சில பேர் தோப்பாங்க, சில பேர் ஜெயிப்பாங்க. ஆனா யஷ் என்னைக்கும் அமரனா இருப்பாங்க. என்னோட மாப்பிள்ள தோப்பானா ஜெயிப்பானு எனக்கு தெரியாது. ஆனா காலப்போக்குல மகாபாரதத்துல அவன் ஒரு சிறந்த வீரனா நிலைச்சு நிப்பான். அவன் தோப்பானா ஜெயிப்பானு எனக்கு தெரியாது. ஆனா உண்மைக்காக போராடுற என்னோட யஷ் ஸ்வர்ண எழுத்துக்களால எழுதப்படும். அது எனக்கும் கௌரவமா இருக்கும், என்ன பெத்தவங்களுக்கும் கௌரவமா இருக்கும், என் ஒர்க்கர்ஸுக்கும் கௌரவமா இருக்கும். ஆனா உண்மை இதுதான். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காரு, எந்த அளவுக்கு உங்களை வளர்த்திருக்காரு, அப்புறம் உங்களுக்கு கேம்பெயின் பண்ண வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா அவர் என்ன சொன்னாலும் நீங்க அவருக்கு எதிராகவே பேசிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க அவர்கிட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஆதாரம் கேட்டிருக்கீங்க. அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை க்ளோரிஃபை வேற பண்ணிருக்கீங்க. பாருங்க சார், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் அது ஒரு அன்வான்டட் வீடியோன்னு. அதுக்கு நான் மறுப்பும் தெரிவிச்சேன். அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இப்போ விஷயம் வெளியே வந்ததுனால சொல்றதுல தப்பு இல்ல. நான் ஒருத்தன் மட்டும்தான் அவர்கிட்ட உரிமையா அரவிந்த்னு பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுவேன். அப்போ ஆர்குமெண்ட் பெருசானப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதாவது சொல்லணும்னா நீ சொல்லுன்னு. நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அது தப்பு. அவர் என்ன சொன்னாலும் உள்ளுக்குள்ள வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. நான் உள்ள போய் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். இத பாகிஸ்தான் ஃப்ரண்ட் பேஜ்ல பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னேன். யாரும் கேட்கல. நான் சொன்னேன் இது வீரர்களோட பலம்னு சொன்னேன். இல்ல மோடி அன்னைக்குனா சரியா போயிடும்னு சொன்னாங்க. இதான் நடந்துச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த கோபம் இருந்துச்சுன்னா நான் போற ஆதரிக்கிறவன் இல்ல. ஆனா எந்த தாய் தான் மகனை போருக்கு அனுப்புறாங்களோ, எந்த மனைவி சுமங்கலி பொட்டு அனுப்புறாங்களோ, எந்த தங்கச்சி ராக்கி அனுப்புறாங்களோ, எந்த வீரன் உள்ள போய் தீவிரவாதிகளை கொன்னுட்டு வர்றானோ, அவங்க திரும்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் அரசியல்னு தோணுச்சுன்னா, அவங்களுக்கு எங்களை பத்தி எல்லாமே கண்டிப்பா புரிஞ்சிடும். அப்ப எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? பாருங்க, நாங்க கவி மாநாட்டுல ராத்திரி பூரா இதுக்காக திட்டு வாங்கினோம். என்னால என்ன பண்ண முடியும்? வீரர்களுக்கு புகழ்ச்சி பாடல பாடுற கவி. அது மட்டும் இல்லாம கார்கிலுக்கு போய் வீரர்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கிற கவிங்க. இதுக்கும் பேசாம இருந்து ஒரு சரியான அட்வைஸ கொடுக்கலனா, நான் ஒன்னும் தப்பான அட்வைஸ் கொடுக்கல. நான் உங்க எதிரியும் இல்ல. நான் உங்க பிரதர். நான் என்ன விரும்புறேன்னா, நீங்க தேசபக்தரா இருந்தா மக்களுக்காக இருக்கலாம். வலுக்கட்டாயமா இப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்க நாட்டுக்கு எதிரானவர்னு? ஆனா இதனால எனக்கு நஷ்டமே ஏற்பட்டுருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு சில நேரங்கள்ல ஆக்சிடென்ட்ல காப்பாத்தினாலும் செத்து போயிடுவாங்க. ரோட்ல போறவங்க தப்பிச்சிடுவாங்க. ஆனா நீங்க செத்து போயிருவீங்க. பரவாயில்ல. ஆனா இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட உதாரணம் மட்டும் இல்ல. இவிஎம் மிஷன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜி என்ன சொன்னார்னா, ஒருவேளை தோத்தா இவிஎம் மிஷினால தான் நாம தோப்போம்னு. அப்புறம் தோத்தா இவிஎம் மிஷினை செக் பண்ண சொன்னாரு. ஆனா நீங்க இவிஎம் மிஷின்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க. நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? நானும் சொன்னேன். எங்க சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்கும் சொன்னாரு. அதாவது என்னோட தம்பி,
நாங்க எப்பவும் இதை தான் சொன்னோம். நாங்க இவி மிஷனால தோத்தா அதுல தப்பு நடந்தா அதை செக் பண்ணணும்னு. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும்னு. ஆனா பாருங்க, நாங்க வேற காரணத்தினாலையும் தோத்துருக்கோம். அதை பத்தி நாங்க பேசணும். அப்படி என்னதான் இருக்குன்னு நான் அண்ணா கிளர்ச்சி எப்போ நாங்க பார்ட்டியை உருவாக்கணும், அப்ப நான் சேனலுக்கு போனப்போ அங்க டச்சப் பண்ற பசங்கள்ல ஒரு பொண்ணு என்ன பார்த்து அழுதுச்சு. நான் உடனே என்னாச்சுமான்னு கேட்டேன். அவங்க பகத்சிங், சுக்தேவ், ராஜகுருவை பார்த்ததே இல்ல, உங்களை பார்த்தோன்னு சொன்னாங்க. நான் அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள மக்கள் சிரிப்பையும் நிறுத்திட்டாங்க, சர்ச்சையும் நிறுத்திட்டாங்க. அப்ப நாம கொஞ்சமாவது யோசிக்கணும்ல, யாரு நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்னு. எல்லாரும் இந்த பிரச்சனையை பத்தி பேசினா நல்லா இருக்கும். நாங்க பேசலாம்னு கூப்பிட்டா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்கோம், லட்சதீப், அந்தமான் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒருத்தருக்கும் எத்தனை நாளைக்கு தான் பிரம்மையில இருப்பாங்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்போ கபில் மிஸ்ரா பழிய சுமத்திருக்காங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் 2 கோடி வாங்கினதை பார்த்திருக்காருன்னு. அதோட அவர் இதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க சொல்றீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பால் மாதிரி அவர் ஊழல்லாம் பண்ண மாட்டாரு. சார், நான் இன்னைக்கும் சொல்றேன், தேவையில்லாம ஒருத்தர் மேல நாம பழிய சுமத்தக்கூடாது. இப்ப பாருங்க, ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி கத்தலோட கல்யாணத்துல இருந்து இந்த பழக்கம் ஆரம்பிச்சது. அப்ப நாம கண்டிப்பா இதுல முடிவு பண்ணியே ஆகணும். ஒன்னு ஹலால், இன்னொன்னு வேற ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கழுத்தை அறுக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? துரோகம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உறுப்பினரை இதை சொல்ல வச்சாங்க. அதாவது குமார் விஸ்வாஸ் 40 கோடி, எவ்வளவு கோடின்னு சரியா தெரியல, அவங்க இந்த பழியை சுமத்திட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் வெளியில எடுக்க சொல்லி பயமுறுத்தினாங்க. ஆனா இது வரைக்கும் பாருங்க, அது எதுவுமே ப்ரூவ் ஆகல. எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டாங்க. நான் பிஎஸ்சிக்கு எழுதினேன். 3 விஷயம் இருக்கும். ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா என்ன நீங்க நீக்கிடுங்க. ஒருவேளை அவங்க சொன்னது தப்பா இருந்தா அவங்கள நீக்கிடுங்க. ஒருவேளை பார்ட்டியை காப்பாத்தணும்னா, அதாவது ஒரு முஸ்லீம் உறுப்பினரை காப்பாத்தணும்னா, அவர் என்ன விட 7 வயசு சின்னவர், பிஎஸ்சி பண்ணி சொல்ல வைங்க. குமார் விஸ்வாஸ் என்ன பெரிய தலைவர், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. சரி போகட்டும், நானும் தம்பி தானேன்னு சொல்லி மன்னிச்சிடுவேன். நீங்க இந்த 3 வேலையும் பண்ண விடல. நீங்க என்னன்னா ஈட்டி எடுத்துக்கிட்டு முதுகுல தான் குத்த பாத்தீங்க. கடைசியில அது உங்க இமேஜிலேயே குத்திடுச்சு. அப்புறம் ஒருவேளை யாராவது சொன்னாங்கன்னா, நான் பேர் சொல்ல மாட்டேன், யாராவது இவ்வளவு காசு வாங்குனாங்கன்னு சொன்னா, உங்ககிட்ட சாட்சியோ ஆதாரமோ எது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களை பத்தி பெருசா ஒண்ணும் பேசல. ஆனா கபில் மிஸ்ரா கெஜ்ரிவால் மேல பழிய சுமத்தினப்போ மக்களுக்கு இப்படி தோணுச்சு. அதாவது என்னன்னா, அரசாங்கத்தோட மந்திரியே இப்படி சொல்றாருன்னு. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்க. அத கெஜ்ரிவாலுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தீங்க. பாருங்க சார், நான் எப்பவுமே ஒரு தூணா தான் இருந்திருக்கேன். ஆனா ராஜா வந்ததுக்கு அப்புறம் அந்த தூண் உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுன்னு எனக்கு தெரியல. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே தூணா தான் சார் இருக்கேன். அப்புறம் நான் இப்படி சொன்னேன், எப்பவும் இதைத்தான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட வாங்கன்னு. பாருங்க, இந்த நாட்டு மக்களோட கோடிக்கணக்கானோட நம்பிக்கை இருக்கு. நீங்க தினமும் ஒண்ணு பேசுறதுக்கு அது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது. நான் எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆப்கி அதாலத்துக்கு வரும்போது மக்கள் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்கன்னு. ஆனா பாருங்க, இதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த 40 வருஷத்துக்கு தான் பசங்கள தாய்மார்கள் கிளர்ச்சிக்கு அனுப்ப மாட்டாங்க. எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கும். ஊழல் செஞ்சு இந்த நாட்டையே ஒருத்தர் கொள்ளடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பதவிக்கு வந்ததும் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுவாங்கன்னு. அது எப்பவும் வரலாறு மன்னிக்காது. நான் என்னோட கிராமத்துக்கு போய் என் வேலையை பார்ப்பேன். தினமும் ராத்திரி ப்ரோக்ராம் பண்ணுவேன். அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருப்பேன். எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சில பேர் முதலமைச்சர் ஆவாங்க, பங்களா வாங்குவாங்க, பொருட்கள் நிறைய சேர்ப்பாங்க. ஆனா சார், யாரு வேலையை விட்டு வேர்வையை சிந்தினாங்களோ, தொப்பியை போட்டு சுத்துனாங்களோ, திட்டு வாங்கினாங்களோ, மக்கள் எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா உங்க ஆம் ஆத்மி கட்சி எப்படி இருக்குன்னு. அப்போ அவங்க நிலைமை என்ன, அவங்களோட கனவு என்ன ஆகும்? அதனால இந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன். அந்த ஒர்க்கர்ஸ்க்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. அதையும் ஒர்க்கர் கேள்வி கேட்கிறாரு. அது மீடியாலையும் பிரிண்ட் ஆயிருக்கு. குப்தாஜி அவர்கள் கிட்ட 50 கோடி வாங்கி தான் ராஜ்யசபால சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார், என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்ல. ஆனா கண்டிப்பா அவரு இந்த மாதிரி கேட்டாரு. பாருங்க, அவருக்குள்ள இன்னமும் இந்த மாதிரி எத்தனையோ குணங்கள் இருக்கு. அப்புறம் நேத்து நான் பார்த்தப்போ அவர் நாமினேஷன் போடும்போது தனியா தான் இருந்தாரு. நானும் இலக்க நோக்கி தனியா தான் கிளம்புனேன். உறுப்பினர்களும் என் கூட வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள டில்லி போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நாங்க சோனியாஜி வீட்டுக்கு நிலக்காரிய கணக்குகளை கேட்க போனோம். டில்லி போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க காலையில 7 மணிக்கு. அதாவது நியூ டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல. ஒரு 4000 பொண்ணுங்க, பசங்க இந்திய தாய்க்கு ஜே சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அந்த பிடிவாதத்தோட தான் நாங்க போனோம். இப்ப பாருங்க, குப்தாஜி ரேலிக்கு போவாரு, பேசுவாரு. அங்க ராஜ்யசபால பிஜேபி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாரு. அதோட காங்கிரஸ் தொண்டர்களையும் கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நாடு மொத்தமும் சொல்லும், பிரமாதமான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு. லண்டன்ல தொலைஞ்ச கோஹினூர் நம்ம வீட்டுல இங்கேயே கிடைச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. சோ அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா சுஷில் குப்தாஜி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நீங்க கட்டுப்பாடோட இருக்கணும், பொறுமையா பேசணும்னு. இப்ப எங்களோட துரதிர்ஷ்டம் இதுதான். எலும்ப தின்னுட்டு இருந்த நாய் இப்போ சிங்கத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சு.
இது காட்டோட துரதிர்ஷ்டம். இந்த நாளையும் பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் கேள்வி கேட்க விரும்புறாங்க. சார், என்னோட கேள்வி ரொம்ப சின்னது. சார், நீங்க அரசியல் லைன்ல கல்வித்துறையில இருந்தீங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருச்சுன்னு உங்களுக்கு தோணலையா? ஆனா நீங்க பேசுனதை நேர்ல கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயமா உங்களால நாட்டுக்கு சரியான வழியை காட்ட முடியும்னு. ஒருவேளை நீங்க இண்டிபெண்டா இதே மாதிரி ஒரு அற்புதமான மோட்டிவேஷனல் குருவா நம்ம நாட்டுக்கு இப்ப நீங்க ஒரு நல்ல செய்தியை சொன்னீங்கன்னா நாங்க கேக்குறோம். பாருங்க, நான் எதையுமே பிளான் பண்றதில்ல. எண்ணம் எந்த பக்கம் கூட்டிட்டு போதோ அந்த பக்கம் தான் நான் போவேன். நான் என்ன நம்புறேன்னா, சாணக்கியர் பாடம் எடுத்தாலும் மாணவர்களுக்கு நல்லதே நடக்கும். சந்திரகுப்தர் மாதிரியான ஆட்களை தயார் பண்ணாலும் இந்த நாட்டுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சொல்ல விரும்புறேன். அதாவது, ஒரு சின்ன கபீரோட பாகம் இருக்குல்ல, அது என்னோட உடம்புக்குள்ள இருக்கு. பாபா நாகார்ஜுன் திம்கரோடது. क्योंकि वे बोले दरबार सजाओ, वे बोले जयकार लगाओ, वे बोले हम जितना बोले तुम केवल उतना दोहराओ। वाणी पर इतना अंकुश कैसे सहते, वाणी पर इतना अंकुश कैसे सहते, हम कबीर के वंशज चुप कैसे रहते, हम कबीर के वंशज चुप कहते रहते। हमने कहा अभी मत बदलो, दुनिया की आशाएं हम हैं, वे बोले अब तो सत्ता की वरदाई भाषाएं हम हैं। हमने कहा व्यर्थ मत बोलो, गूंगों की भाषाएं हम हैं, वे बोले बस शोर मचाओ, इसी शोर से आए हम हैं। इतने कोलाहल में मन की क्या कहते, ரேடியோல கூட சொல்ல முடியல. इतने कोलाहल में मन की क्या कहते, हम कबीर के वंशज चुप कैसे रहते, हम दिनकर के वंशज चुप कैसे रहते, हैं महाप्राण के वंशज चुप कैसे रहते। அதனால நாங்க சும்மா இருக்க மாட்டோம், பேசிட்டே இருப்போம்.